அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம்ப்பா, மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உன்னதமானவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உயிரோடு எழுந்தவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காக மரித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக சிலுவை சுமந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து சிங்காசனத்தில் வீட்டிருந்து எங்களை காத்து கொண்டு இருக்கிறவரே, எங்களை கவனித்து கொண்டு இருக்கிறவரே, நன்மையின் தேவனே, உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளின் ஆண்டவரே ஆராதனையின் சகல பகுதிகளையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு அடைக்கலமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் தேவனுடைய மகிமை எங்களை அதிகமாய் நிரப்பட்டப்பா, நிரப்பட்டப்பா, நிரப்பட்டப்பா. பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கடந்து வருகிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆவியினாலும் பலத்தினாலும் இடைகட்டப்படட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாவற்றையும் காண்கிற தேவனப்பா, எல்லாவற்றையும் காண்கிற தேவன், எங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வர வேண்டியவர்களை கர்த்தர் துரிதமாய் கூட்டி சேருங்க. நாங்கள் ஒருமித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னத்தை இன்னும் நாங்கள் அதிகமாய் உணர ஆவியிலே பலன் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகலமும் ஆண்டவரே உமக்குள் பரிபூரணமாக காணப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துங்க. ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. தேவனே மகிமைப்படுங்க. தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை நேசித்து தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்து நம்மை முற்றிலுமாய் தமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்த வந்த இயேசு கிறிஸ்துவை நம்மோடு வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நமக்குள்ளாய் வாசம் பண்ணி உலாவி வருகிற பரிசுத்த ஆவியானவரை ஒருமித்து நாம் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியாக சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியாக சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கிந்த, வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பல
திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும், அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும், சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவில் வந்திடுவார், வருமென்றே நாம் அழைப்போமே. வானவர் விரைவில் வந்திடுவார், வருமென்றே நாம் அழைப்போமே. வானவருடன் சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானவருடன் சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும், அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும், சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், மூன்றிலொன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றிலொன்றாக ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியாக பாவங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியாக சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். திரித்துவ தேவனை துதித்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றான மே தேவனாகிய பரிசுத்த தேவனாகிய ஜீவனை கொடுத்த
கொடுத்த அன்புள்ள தேவனாகிய நம்முடைய ஆண்டவர் இரட்சகர் இயேசுவை துதித்து ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அருமையாய் சொல்கிறது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுக்காவிட்டால் நாம் இருளிலும் அந்தகாரத்திலும் இருந்திருப்போம், அவரை அறியாமல் இருந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோமே, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி தம்மிடத்திலே வரும்படி அழைத்த அந்த பரிசுத்த இரட்சகர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நாமும் ஜீவன் உள்ளவர்களாய், அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய், அவருக்கு ஏற்றவர்களாய் காணப்படும்படி நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு என் இயேசுவின் அழகை சிந்தை செய்து என் இயேசுவை போலவே நான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு, பாரப்படுவதற்கு, வருத்தப்படுவதற்கு அல்லது பல காரியங்களை திட்டமிடுவதற்கு என்று எத்தனையோ காரியங்கள் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு இருந்தாலும் நமக்கு மேலான ஒரே ஒரு எண்ணம், ஒரு வாஞ்சை நம்முடைய சிந்தை நிரப்புமானால் மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே அவர் பார்த்து கொள்வார். என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு என் இயேசுவின் அழகையே சிந்தை செய்து என் இயேசுவில் எந்தனை வைத்து கொண்டு இயேசுவை போலாக நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. பாரப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் யோசிக்க மாட்டேன், கலங்க மாட்டேன். என் இயேசுவை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் என் இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கை அழைத்து கொண்டு பலி செலுத்த போகும்படி ஆபிரகாம் பிரயாணமாய் இருக்கையில் அவருடைய சிந்தையில் என்னெல்லாம் இருந்ததோ தெரியாது, என்னெல்லாம் யோசித்து கொண்டு போனாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சம்பவங்களை வாசிக்கும் போது நாம் ஒன்றை அறியலாம், ஆபிரகாம் கலங்கவும் இல்லை, கேள்வி கேட்கவும் இல்லை. இனி என்ன ஆகுமோ, ஈசாக்கை பலி செலுத்தின பின்பு என்ன ஆகுமோ என்றும் அவர் யோசிக்கவில்லை. சொன்னதை மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே மாத்திரம் அவர் முழு சிந்தையா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய குமாரனே நமக்காக தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தந்தருள்வார். நம்முடைய ஒரே நோக்கம் அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு அவரையே சிந்தை செய்து கொண்டிருக்க வேண்டும். வேற யாரை குறித்தும் நம்முடைய உள்ளத்துல எந்த ஒரு எண்ணங்களும் வேண்டாம். இயேசுவை மாத்திரம் பார்த்து சிந்தை செய்வோம். புது வாழ்வு பாடல் புத்தகத்திலே 123வது பாடல். ஸ்தோத்திரம். இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகை சிந்தை செய்து இயேசுவில் எந்தனை வைத்து கொண்டு இயேசுவில் எந்தனை வைத்து கொண்டு இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போலாகவே வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போலாகவே வாஞ்சிக்கிறேன். உலகமும் அதில் உள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல அழிந்து போகும். நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். என் ஜீவன் என் இயேசுவில் படைத்துவிட்டு என் ஜீவன பெருமையும் தள்ளிவிட்டு என் ஜீவனாம் இயேசுவை எடுத்துக்கொண்டு என் ஜீவனாம் இயேசுவை எடுத்துக்கொண்டு ஜெய ஜீவியம் செய்ய ஜெய ஜீவியம் செய்ய ஜெய ஜீவியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். ஜெய ஜீவியம் செய்ய ஜெய ஜீவியம் செய்ய ஜெய ஜீவியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். மாமீசத்தின் இச்சையை வெறுத்து விட்டு மாமீசத்தின் கிரியையை அழித்து விட்டு
ஏற்றுக்கொண்டு மறுரூப சாயலை பெற்றுக்கொண்டு மறுரூபமாகவே 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 வாஞ்சிக்கிறேன். மறுரூபமாகவே 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 வாஞ்சிக்கிறேன். இவ்வுலகில் வேறாசை எனக்கில்லையே, இவ்வுலகில் என் ஆசை பொன்னேசுவே. இவ்வுலகில் காண்பவை மாயைதானே, இவ்வுலகில் காண்பவை மாயைதானே. உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே என் பொக்கிஷம். உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே என் பொக்கிஷம். என் நேசரே எந்தனை காத்துக் கொள்ளும், என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யும். பொன்முகத்தை ஏழையான் பார்க்கும் மட்டும், பொன்முகத்தை ஏழையான் பார்க்கும் மட்டும். பரிசுத்தமாய் என்னை, பரிசுத்தமாய் என்னை, பரிசுத்தமாய் என்னை வைத்துக் கொள்ளும். பரிசுத்தமாய் என்னை, பரிசுத்தமாய் என்னை, பரிசுத்தமாய் என்னை வைத்துக் கொள்ளும். என் இயேசுவை மாத்திரம் பார்த்துக் கொண்டு பொன்னேசுவின் அழகை சிந்தை செய்து, என் இயேசுவில் எந்தனை வைத்துக் கொண்டு, என் இயேசுவில் எந்தனை வைத்துக் கொண்டு. இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போலாகவே வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போலாகவே வாஞ்சிக்கிறேன். உலகமும் அதில் உள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல அழிந்து போகும். நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு, நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. அவனை அசைக்க யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. அவனை சேதப்படுத்த யாராலும் முடியாது. என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் என்ன நடக்கிறதோ அது நம்மை அசைக்கவே கூடாது. ஏனென்றால் யாராலும் அசைக்க முடியாத பரிசுத்தமான வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே சங்கீதம் 48 வாசிக்கிறோமே, தேவன் அதன் அரண்மனைகளில் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நகரத்தாராய், தேவனுடைய வீட்டாராய் நாம் இருக்கும்போது, அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும்போது நாம் எதை குறித்தும் கலங்கவே கூடாது. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவர் எந்த ஆத்துமாவுக்கே. பாடல் புத்தகத்தில் 295வது பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தி நாம் மகிமைப்படுத்துவோம். 295வது பாடல். ஹல்லேலூயா. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் இந்த ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாய் ஆசிகள் அருளும், ஆனந்தமாய் ஆசிகள் அருளும். ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே, இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே.
தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேனென் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேனென் நீதியின் கரத்தால், தாவரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகிறதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவர்களே, ஆழிப்போல்வான் மழை நிறைக்குமே. சென்றிட சீயோனில் தேவனின் சந்நிதி, சென்றிட சீயோனில் தேவனின் சந்நிதி. பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவோம். இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவரின் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாய் ஆசிகள் அருளும், ஆனந்தமாய் ஆசிகள் அருளும். ஆண்டவரே சுப்போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார்,
சீயோனில் தேவனின் சந்நிதி, சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி, பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் நீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உம்மையல்லாமல் ஆண்டவரே நிரந்தரமான ஒரு நல்ல சந்தோஷம், மேலான சந்தோஷம், பரலோகத்தின் சந்தோஷத்தை, அழிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை நாங்க வேறு எங்கும் ஆண்டவரே கண்டுகொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம் என்று பாடினோம் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 2:19-20 பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்? நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு மெய்யான சந்தோஷம் என்ன அப்படின்னா, விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது. ஹல்லேலூயா. இதை காட்டிலும் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன லாபம்? எங்கள் ஊழியத்தின் லாபம் என்ன அப்படின்னா, எத்தனை ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்கிறார்கள். இவர்கள் மகிமையிலே வந்து சேரும் போதுதான் எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே உள்ளமும் அதே சிந்தையும் நம்மிலும் காணப்பட நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பரிசுத்த விருந்திலே நாம் பங்கு பெற இருக்கிறோம். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையுமே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மேலான அன்பின் விருந்திலே பங்கெடுக்க போகிற இந்த நாளின் ஆராதனை வேளையிலே நம்மை தாழ்த்தி ஆணுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து, ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இயேசுவை போல மாற வேண்டும். ஏனென்றால் இயேசுவல்லால் வேறு சந்தோஷம் இல்லை. அவர் ஒருவரே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற அவர் ஒருவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. ஆகவே அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாம் எப்படியா இந்த உலகத்தின் கொஞ்ச கால ஓட்டத்தை ஓடி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய மேலான நோக்கம் என்ன? என்னுடைய எண்ணம் என்ன? என்னுடைய சிந்தை என்ன? என்னுடைய இலக்கு என்ன? என்னுடைய வாஞ்சை என்ன? நான் யாராக இருக்க விரும்புகிறேன்? பவுலப்போஸ்தலன் சொன்னார், இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மிலும் அதே ஒரு நிச்சயமான ஒரு தைரியமான அறிக்கை உண்டாகும்படி ஆண்டுடைய பாதத்திலே தாழ்த்தி ஒரு விசை நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆராய்ந்து பாரும் கர்த்தாவே, எனக்கு வெளிப்படுத்தி தாங்க ஏசப்பா. என் குறைகளை நான் அறிந்து கொள்ள எனக்கு ஞான இருதயம் தாங்க ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்ப பரலோகம் துறந்தவர், துன்பம் சகித்திட வந்தவர், பாவ மனிதரை மீட்டவர், பலியாகவே பிறந்தார். அவர் பிறக்கும் போதே நோக்கத்தோடு பிறந்தார். நான் இந்த உலகத்தில் பிறப்பது இதற்காக தான் என்பதை அறிந்து அதை வாழ்நாள் முழுவதும் அதை சிந்தையில் வைத்து பிசாசை எதிர்த்து நின்று அவர் வெற்றியாய் அவர் ஓட்டத்தை முடித்து சிலுவை வரைக்கும் அவருடைய பயணத்தை நிறைவாய் ஜெயமாய் ஆண்டவர் முடித்தார். ஹல்லேலூயா. ஒருவரும் தடுக்க முடியவில்லை, ஒருவரும் சேதப்படுத்த முடியவில்லை, ஒருவரும் அவருடைய சிந்தையை திசை திருப்பவும் முடியவில்லை. பிதாவை மாத்திரம் நோக்கி பார்த்து சிலுவை பரியந்தம் தம்முடைய ஓட்டத்தை ஆண்டவர் ஓடி முடித்தார். அவருடைய அப்போஸ்தலர்களும் அவரை அப்படியே பின்பற்றினார்கள். அப்போஸ்தலருடைய நிருபங்களை, சுவிசேஷங்களை, கிறிஸ்துவை பற்றி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அறிந்து கண்டு வாசித்திருக்கிற நாமும் அப்படியே ஓட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஓட்டம் தடைபடவே கூடாது, திசை திரும்பவும் கூடாது. கண்கள் கர்த்தர் மேல் இருக்க, சிந்தையும் இருதயம் அவரை போல இருக்க, அவர் மேலே நம்முடைய எண்ணங்களை பதித்தவர்களாய் நாம் ஓடி முடிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூலோக மேன்மைகள் தேடாதவர், பேரும் புகழும் நாடாதவர், ஒன்றான மெய்தேவன் இயேசுவே என் ஆத்ம இரட்சகரே.
அவனுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிற இந்த பாடல் வரிகள் எல்லாம் அவருடைய பிறப்பை அருமையா எடுத்து சொல்லுது. பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை தான் இந்த பாடல் விவரிக்கிறது. சந்தோஷ விண்ணொளியே இயேசு சாந்த சொரூபி அவர். நாமும் இயேசுவை போல் ஆக வேண்டும், அவரைத்தான் நான் கண்ணோக்கி பார்க்கிறேன், அவரைத்தான் நான் ரசிக்கிறேன் என்று சொன்னால் நாமும் அவருடைய சுபாவங்கள் அத்தனையும் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். பாடல் புத்தகத்திலே 198வது பாடலை பாடுவோம். பாடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வரிகளும் நம்முடைய உள்ளத்திலே வல்லமையாய் கிரியை செய்து தியானத்தோடு பாடி, தாவீதுராஜா சொல்றார் இல்லையா, தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலம். நாம் இப்பொழுது பாடுகிற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை அப்படியே மாற்றட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வெறுமனே ஆராதிக்க அழைக்கவில்லை, அவரை போல மாறும்படிதான் நம்மை ஆராதனைக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியவர், பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார், பாரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியவர், பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார், பாரில் மலர்ந்துதித்தார். இன்ப பரலோகம் துறந்தவர், துன்பம் சகித்திட வந்தவர். இன்ப பரலோகம் துறந்தவர், துன்பம் சகித்திட வந்தவர். பாவ மனிதரை மீட்கவே பலியாகவே பிறந்தார், பாவ மனிதரை மீட்கவே பலியாகவே பிறந்தார். சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியவர், பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார், பாரில் மலர்ந்துதித்தார். பூலோக மீன்மைகள் தேடாதவர், பேரும் புகழும் நாடாதவர். பூலோக மேன்மைகள் தேடாதவர், பேரும் புகழும் நாடாதவர். ஒன்றான மெய் தேவன் இயேசுவே என் ஆத்ம ரட்சகரே, ஒன்றான மெய் தேவன் இயேசுவே என் ஆத்ம ரட்சகரே. சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியவர், பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார், பாரில் மலர்ந்துதித்தார். ஜீவன் வழி சத்தியம் எல்லாம் இவர், தேவாதி தேவ சுதன் இவர். ஜீவன் வழி
மாற்றிடும் இயேசுவை பின்பற்றுவோம். சந்தோஷமின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் நீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார். பாரில் மலர்ந்துதித்தார். எங்கள் சமாதான பிரபு இவர். இயேசு அதிசயமானவர். எங்கள் சமாதான பிரபு இவர். இயேசு அதிசயமானவர். வேதம் நிறைவேறும் காலமே வேகம் வருகின்றாரே. வேதம் நிறைவேறும் காலமே வேகம் வருகின்றாரே. சந்தோஷமின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார். பாரில் மலர்ந்துதித்தார். ஒவ்வொரு குழந்தையின் பிறப்புக்கும் ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லுகிறோம். வேதத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய தூதனாய் அவருக்கு முன்பாக சென்று அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் இந்த குழந்தை என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. இரட்சகர் இயேசு பிறந்த போது சகல ஜனங்களையும் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் பிறப்பார். ஹல்லேலூயா. தாவீதின் சிங்காசனத்திலே என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற ராஜாவாய் அவர் அரசாளுவார் என்று சொல்லப்பட்டது. பாவத்தை சுமந்து தீர்க்கிற அவர்தான் அரசாளவும் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அரசாட்சியிலே பங்கு பெறும்படியாக நீருடைய மகிமையிலே வரும்போது ஒரு தாய் கேட்டாங்கல்ல, யாக்கோபு யோவானுடைய தாய், நீருடைய மகிமையிலே வரும்போது என்னுடைய குமாரர்கள் உம்முடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமா இருக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கு நீங்க அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. ஆகவே அவர்கள் எல்லாரும் அறிந்திருந்தார்கள், ஆண்டவர் ஒரு நாள் மகிமையுள்ள ராஜாவாய் தம்முடைய ஜனங்களை ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. நீதியுள்ள சிங்காசனத்திலே அவர் ஆட்சி செய்வார். ஒருவரும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய சத்துருக்கள் அவருக்கு முன்பாக சிதறப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றினவர்களோ, இம்மையில் பாடு அனுபவித்தவர்களோ அவரோடு கூட அரசாட்சி செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல மாறினால் நாம் அவருக்கு ஒப்பாகுவதற்கு, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகுவதற்கு கர்த்தர் நம்மை முன்குறித்து ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஜெப நிலையிலே வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஒப்பு கொடுப்போம். நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை போல மாற்றும்படி என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு என்று பாடினோமே, வேறு எதையாகிலும் பார்க்கிறோமா? அப்படி பார்த்தால் உடனே உள்ளத்துல இந்த பாடல் ஞாபகம் வரட்டும். நான் இவங்களை பார்க்க கூடாது, இதையெல்லாம் பார்க்க கூடாது, என் இயேசுவை மாத்திரம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை வாழ வைப்பவர், இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் என் இயேசு மாத்திரம் அல்லவா? ஹல்லேலூயா. மனுஷர்கள் எனக்கு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவருடைய பலத்த கரத்துக்குள் நான் மறைவாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உண்டாயிருக்குமானால் யாரை குறித்து மனசுல வருத்தம் நமக்கு வரவே வராது. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாமா? அப்பா, நீர் எங்களை உம்முடைய உள்ளம் கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் எதை குறித்து கவலைப்படவே மாட்டோம் ஏசப்பா. நாங்கள் உம்மோடு இருக்கிற வரைக்கும், உம்முடைய சட்டையின் மறைவில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கலக்கமே இல்லை ராஜா. ஹல்லேலூயா. நாங்க பயப்படவே மாட்டோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறான் என்று தான வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. காண்ட மிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கும் என்று வேதம் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறதே. புது எண்ணெயின்
ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படும் போது ஹல்லேலூயா எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கும் போது ஹல்லேலூயா மேல் வீட்டறையின் அனுபவத்தை பெற்ற சீஷர்கள் எப்படியாய் பலப்படுத்தப்பட்டார்கள், எவ்வளவு வைராக்கியமான சாட்சிகளாய் மாறினார்கள். இயேசுவோடு கூட இருக்கும் போதெல்லாம் அவர்கள் நிறைய காரியங்களை புரிந்து கொள்ளவில்லை. தங்களில் யார் பெரியவன் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போதோ நாங்கள் அல்ல, இயேசுவே பெரியவர் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா கூட நடக்கும் போதே அவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு? திடீர்னு நம்ம இத்தனை பேர் இயேசப்பா கூட இருக்கிறோமே, நம்மில் யார் பெரியவர்? ஆண்டவர் அதை புரிந்து கொண்டவராய் வீட்டுக்கு வந்து அவர்களை நோக்கி கேட்கிறார், வழியில நீங்க எதை குறிச்சு பேசிட்டு வந்தீங்க? சீஷர்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஏனென்றால் அவங்க வழியில எதை குறிச்சு பேசினாங்க? நம்மில் யார் பெரியவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரப்பா, இதெல்லாம் விட்டுருங்கப்பா, சிறு பிள்ளை போல மாற முயற்சி செய்யுங்க. ஹல்லேலூயா. பெரிய ஆளாகணும்னு நினைக்காதீங்க, சிறு பிள்ளையை போல மாறுங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பெரிய ஆளா இருப்பீங்கப்பா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 120 பேரும் அந்த மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட போது இதே சீஷர்கள் பிறகு என்ன சொல்றாங்க? தேவாலய வாசலண்டையில இந்த முடவனை தூக்கி விட்ட உடனே என்ன சொல்றாங்க? எங்கள் சுய சக்தியினாலாவது பக்தியினாலாவது நாங்க இதை செய்யல, இயேசுவின் நாமத்தினால் இந்த அற்புதம் இவனுக்கு நடந்தது. ஹல்லேலூயா. நாங்க பெரியவங்க இல்ல, இயேசுவே பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மையும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி, ஏசப்பா நாங்க ஒரு நாளும் எந்த இடத்திலும் பெரியவர்களா எங்களை பற்றி நாங்க யோசிக்கவே கூடாது. ஏசப்பா எங்கள் வீட்டிலோ வெளியிலோ குடும்பத்திலோ உறவினர்கள் மத்தியிலோ நாங்க பெரியவர்களே இல்ல, நீர் மாத்திரம் எங்களில் பெரியவரா இருக்கணும் ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரியவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கலங்கவே வேண்டியதில்லை. நீங்க பார்த்து கொள்ளுங்க, எங்கள் வீட்டில் நீங்க பெரியவரா இருங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் வீட்டின் எல்லையை சுற்றிலும் பாதுகாப்பாய் நீங்க இருங்கப்பா. எங்க உள்ளத்துக்குள்ள நீங்க பெரியவரா இருங்கப்பா. நாங்க யாரும் எங்களுக்குள்ள அடி சண்டை போடக்கூடாது, வார்த்தையினால வேதனைப்படுத்த கூடாது, வீண் கேள்வி கேட்க கூடாது ஏசப்பா. நீர் ஒருவரே பெரியவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் உம்மில் மறைந்து கொள்ள வேண்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உயர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்பா. நாங்கள் எல்லாரும் சிறு குழந்தை போல உம்மை கரம் பிடித்து நடக்க வேண்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள் இருக்கிறதா? ஒப்பு கொடுப்போமா? எனக்கு வழி தெரியும் என்று நம்ம முன்னாடி செல்ல வேண்டாம். அப்பா நீங்க முன்னாடி போங்க, நாங்க உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு நாங்க உம்மை பின்பற்றி வருவோம். உம்மை போல மாறணும் என்று பாடினோமே ஏசப்பா, நாங்க உம்மை தான் கரம் பிடித்து வருவோம் ஏசப்பா, வேற எங்கேயும் பார்க்க மாட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதத்துல நாங்கள் வாசிக்கிற சாட்சிகள் எல்லாம் அப்படிதான் தேவனோடு கூட இருந்தாங்க. வனாந்தரமோ வீடோ அரண்மனையோ சிறைச்சாலையோ பிரயாணமோ எந்த இடமோ கப்பர் சேதமோ பிரயாணமோ எந்த இடத்திலும் நேரத்திலும் அவர்கள் தேவனோடு கூட இருந்தாங்க, கவலைப்படவே இல்லை. பவுல் நினைத்தார், இந்த கப்பல் மனுஷர்கள் எல்லாம் அந்த சேதத்திலே படுகிற பாடுகளை பார்க்கும் போது என்ன ஆகுமோ என்று எல்லாரும் கலங்கும் போது பவுல் தைரியமா சொல்ல முடிந்தது, பிராண சேதம் வரவே வராது, கவலைப்படாதீங்க. ஏன்? அவரிடத்தில் ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆகவே அவர் தைரியமா சொன்னாரு, பொருட்சேதம் தான்ப்பா வரும், கப்பர் சேதம் வரும், ஒருவருக்கும் வேற ஒரு உயிர் சேதமும் வராது, தைரியமா இருங்க. அவர் இயேசுவோடு கூட நடந்து நடந்து ஊழியம் செய்தபடினாலே என்ன நடக்கும் என்பதை அவர் அறிந்து அவர் நிம்மதியா இளைப்பாறினார் அந்த யாத்திரையிலே. ஹல்லேலூயா. புசிங்க, சாப்பிடுங்க, பலனடைங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டார், ஒரு சேதமும் வராது, தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. நடப்பின் இயேசுவுடன் நடப்பின் காலமெல்லாம், நடப்பின் இயேசுவுடன் நடப்பின் காலமெல்லாம், பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ரோஜாவர், பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ரோஜாவர்,
நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நோவா தானியேல் யோபு போல தவறாமலே நடந்திடுவேன். நோவா தானியேல் யோபு போல தவறாமலே நடந்திடுவேன். பிழை இல்லாமல் நடத்திடுவார், கரை சேர்த்திடும் நாள் வரையில். பிழை இல்லாமல் அது போதும் ஏசப்பா, கரை சேரும் நாள் வரை பிழை இல்லாம நடக்கணும் அப்பா. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நீதிமான் ஏனோக்கைப் போல பதறாமலே சஞ்சரிப்பேன். நீதிமான் ஏனோக்கைப் போல பதறாமலே சஞ்சரிப்பேன். அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில் இடம் பெறுவேன். அவர் அழைத்திடும் நாள் வரையில் நிச்சயமாகவே அவரை அழைக்கும் நாள் வரும்போது அவர் சமூகத்தில் இருப்பேன். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் ஏசப்பா, உறுதியாய் நடப்பேன் ஆண்டவரே, விட்டு விலகாமல் நடப்பேன் அப்பா. நடப்பேன் காலமெல்லாம். இந்த பூமி என் சொந்தமல்ல, பரதேசியாய் நான் நடப்பேன். இந்த பூமி என் சொந்தமல்ல, என் உள்ளத்திலே இதை நான் அறிக்கை செய்வேன் அப்பா. நடப்பேன் என் சுயதேசம் சேரும் வரை. நடப்பேன் என் இயேசுவுடன், என் சுயதேசம் சேரும் வரை. நடப்பேன் என் இயேசுவுடன், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நடப்பேன் காலமெல்லாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? என் கரங்களை பிடித்து கொண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மோடு கூட நடக்கும்படி, நீர் சொல்லுவதை எல்லாம் கேட்டு கற்றுக்கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படி, உறுதியாய் உம்மை பின்தொடரும்படி ராஜா, சிலுவை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் உண்மையாய் நடப்போம். காலமெல்லாம் நடப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வழி விலகாமல் நடப்போம் ஏசப்பா. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், கர்த்தாவே என்னை தேடுவீராக என்று சொல்லி தாவீது சங்கீதம் 119 கடைசி வாக்கியத்தில் சொல்லி முடிக்கிறாரே. எங்கேயாயிலும் வழி தப்பி இருப்போமானால் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஐயா, நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இங்க சிக்கி இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த பாடுகள் மத்தியில் இருக்கிறேன் அப்பா, என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. நான் உம்மோடு கூட நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேற யாரோடு நடக்க கூடாது ஏசப்பா. என்னுடைய உரையாடல்கள் வேற எங்கும் இருக்க கூடாது அப்பா. நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் உம்முடைய சமூகத்திலே உமக்கு உகந்தனவா இருக்க வேண்டும். நீங்க விரும்புகிற வார்த்தைகளா இருக்க வேண்டும் ஆண்டவரே. சுத்த வெள்ளியை போல இருக்கணும், முற்றிலும் உமக்கு பிரியமா இருக்கணும். என்னுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் கிரியைகளும் எல்லாம் ஆண்டவரே நான் உம்மோடு கூட நடப்பதற்கு ஏற்றதா இருக்கணும் அப்பா. அதுல தடைகள் வரக்கூடாது ராஜா, குறைவுகள் வரக்கூடாது ஏசப்பா. முற்றிலும் இயேசுவின் அழகையே ரசித்து, அவரையே கரம் பிடித்து, அவரையே உற்று பார்த்து, சீஷர்கள் எப்படி அந்த நாட்டிலே நடந்து சென்றார்களோ, கிராமம் கிராமமாய் பட்டணங்கள் தோறும் எப்படியாய் நடந்து சென்றார்களோ, இயேசுவின் பின்னாலே நடந்தார்களோ, இயேசுவை மாத்திரம் பார்த்தார்களோ, இயேசுவோடு தங்கி இருந்தார்களோ, இயேசு சொல்வதை எல்லாம் கேட்டார்களோ, இயேசுவிடம் தங்கள் சந்தேகங்களை எல்லாம் கேட்டார்களோ, இயேசு சொன்ன ஊமைகளை எல்லாம் எப்படி கேட்டு கற்றுக்கொண்டார்களோ, அதுபோல நானும் கற்றுக்கொள்ளணும். உம்முடைய முகத்தையே பார்க்கணும் அப்பா. நான் ஒருபோதும் என்னை அடைந்தாயிற்று,
அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லவே கூடாது ஏசப்பா. ஹல்லேலூயா. சொல்லிடுவோமா? நான் சொல்லவே மாட்டேன் அப்பா, நான் காலைதோறும் கற்றுக்கொள்ளுவேன் அப்பா, உம்முடைய பாதத்தில் அமரும் போதெல்லாம் நான் கற்றுக்கொள்ளுவேன் அப்பா, சிறு பிள்ளை போல என்னை தாழ்த்துவேன் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு நினைவுகளையும் நன்றாய் அறிகிறவர், அறிந்து கொண்டே இருக்கிறவர், ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறவர். ராஜாவுக்கு நெகேமியா முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு துக்கம் நெகேமியாவுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து இவ்வளவு தெரிய முடியுமானால் ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் நம்முடைய உள்ளத்தை பார்த்து கொண்டே இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உகந்தனவா இருக்குதா? ஏதாகிலும் இடங்களிலே, ஒளிப்பிடங்களிலே, மறைவிடங்களிலே ஆண்டவர் விரும்பாத காரிருளின் காரியங்கள், அந்தகாரத்தின் கிரியைகள் இருக்குதா? கர்த்தர் சோதித்து அறிவார். ஹல்லேலூயா. ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அண்ணல் எளிமையாய் வாழ்ந்தவர். கற்றுக் கொடுத்தார், சீஷர்களுக்கு மாதிரியை கற்றுக் கொடுத்தார். முன்பு ஒரு சகோதரி சொன்ன சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ரட்சிக்கப்பட்ட புதிதிலே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு சந்தேகம். நகை போடலாம், பிரச்சனை இல்லை, சரி, ஆனா இந்த கொலுசு ஒன்று போடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம் அவங்க உள்ளத்துல இருந்திருக்கிறது. அதை குறித்து 1-2 பேர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. யார் யார் என்ன பதில் சொன்னாங்களோ தெரியல, அவங்களுக்கு திருப்தி இல்லை. அப்போ ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட புதிதில் எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஏசப்பா, செயின் கம்மல் காப்பெல்லாம் போட்டிருக்கேன், சரி, ஆனா இந்த கொலுசு போடலாமா போடக்கூடாதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏசப்பா. ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்கல, நான் போடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க. இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அந்த கொலுசு தானா கழண்டு போயிடணும். அப்படி போனா விழுந்துட்டா அது உமக்கு சித்தம் இல்லை, நீங்க தான் அதை செய்திருக்கிறீங்கன்னு நான் அர்த்தமா எடுத்து நான் கழட்டிடுவேன். அப்படி கொலுசு கலரலைன்னா நான் அதை போட்டுக்கிறேன், தப்பு இல்லைன்னு எடுத்துக்கிறேன். கிதியோன் அடையாளம் கேட்ட மாதிரி ஒரு அடையாளம் கேட்டிருக்கிறாங்க. தப்பு இல்லை, ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம், அவங்கள வழிநடத்த நல்ல ஆட்கள் இல்லை, அந்த ஊருக்கும் அவங்க புதுசு. என்ன நடந்துச்சு தெரியுமா? பல வருஷங்கள் கழிச்சு இந்த சம்பவத்தை எனக்கு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வெள்ளிக்கிழமை அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அவங்க சர்ச்சுக்கு போகும்போது எல்லாரும் எழும்பி நிற்போம் ஆண்டவரை ஆராதிக்கன்னு பாஸ்டர் சொல்லும்போது அவங்க எழும்பி நின்ன நேரத்தில் கொலுசு தன்னால கழண்டு விழுந்துருச்சு. ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து உடனே அடுத்த காலில் இருந்த கொலுசையும் கலத்திட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. ஏசப்பா, நீங்க நான் கேட்ட ஜெபத்துக்கு பதில் தந்தீங்க, உமக்கு பிரியமானது எது என்பதை எனக்கு கற்று தந்தீங்க, நன்றி ஏசப்பா. இன்னும் இது போல நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் எனக்கு கற்றுத்தாங்க. சிறு பிள்ளைகள் இப்படிதான் கேட்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்றுக் கொடுக்க ஆண்டவர் ஆர்வமுள்ளவராய் இருக்கும்போது கற்றுக்கொள்ள நாமும் நம்மை தாழ்த்துவோமானால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அவருக்கு ஆசை பிள்ளைகள் அவரை போல மாறணும். அவருடைய உள்ளத்தின் விருப்பம் எதுவோ அதை அறிந்து பிள்ளைகள் நடக்கணும். தாறுமாறாய் நடக்கக்கூடாது, உலகம் போகிற போக்கிலே போகவும் கூடாது. அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு அவரை போல மாறிக்கொண்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய பாதத்தில் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏசப்பா, தகப்பனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து செயல்படுகிற நல்ல குமாரர்களாய் குமாரத்திகளாய் எங்களை மாற்றுங்க ஏசப்பா. தாவீது ராஜா ஜெபிக்கிறார், எங்கள் குமாரர்கள் இப்படி இருக்கணும், எங்கள் குமாரத்திகள் இப்படி இருக்கணும், இளமையில் ஓங்கி வளர்கிறவர்கள் போல இருக்கணும், சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்கள் போல இருக்கணும், உலகத்தார் விரும்புவது போல இருக்கக்கூடாது. எங்களை ஆண்டவர் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் அறிக்கை செய்கிறோம், உலகமும் அதில் உள்ள இச்சைகளும்
உலகுடன் அலை போல அழிந்து போகும். நாங்களோ நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு உலகினில் ஜீவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அண்ணல் எளிமையாய் வாழ்ந்தவர். பாடுவதற்கு மட்டுமல்ல, நம்மை அவரை போல மாற்றுவதற்கும் என்று அறிந்து ஒப்பு கொடுத்தலோடு நாம் பாடுவோமா? உலகமும் அதில் உள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல் அழிந்து போகும். உள்ளும் புறம்பும் பரிசுத்தமாய் காணப்படும்படியே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரும் பார்க்கிற இந்த வெளி தோற்றத்திலே நல்ல பரிசுத்தத்தின் அடையாளங்களை வைத்துக்கொண்டு உள்ளே எங்கேயாகிலும் மறைவு இருக்குமானால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய கண்களுக்கு நாம் மறைந்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த சகோதரி யார்கிட்டையும் அந்த விஷயத்தை சொல்லல, தனிப்பட்டு ஜெபித்தாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவங்க கேட்ட அடையாளத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்தரங்கத்தில் பண்ணுகிற விண்ணப்பத்தை கேட்கிறவர், இருதயத்தின் ஆழங்களில் ஓடுகிற சிந்தனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறவர். ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். உலகமும் அதில் உள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல அழிந்து போகும். நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு, நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு உலகினில் ஜீவிக்க. அதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா, வேறு எதற்குமே இல்லை. கிருபை தாங்க ஏசப்பா. உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். இவ்வுலகில் வேறாசை எனக்கில்லையே, இவ்வுலகில் என் ஆசை பொன்னேசுவே. இவ்வுலகில் காண்பவை மாயைதானே, இவ்வுலகில் கண் காண்கிற எல்லாம் ஆண்டவரே அழிந்து மறைந்து போகும். அப்பா உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே என் பொக்கிஷம். உலகின் பொக்கிஷம் எல்லாம் மேலான பொக்கிஷமாய் நீர் மாத்திரம் எனக்கு இருக்க வேண்டும் ஏசப்பா. இந்நேசரே எந்தனை காத்துக் கொள்ளும், என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யும். பொன்முகத்தை ஏழையான் பார்க்கும் மட்டும், பொன்முகத்தை ஏழையான் பார்க்கும் மட்டும் பரிசுத்தமா என்னை, பரிசுத்தமா என்னை, பரிசுத்தமா என்னை வைத்துக் கொள்ளும். புறமோ இருதயமோ என் புறம்பான சரீரமோ என்னுடைய வார்த்தையும் சிந்தையும் எல்லாம் அப்பா என்னை வைத்துக் கொள்ளும். என் இயேசுவை மாத்திரம் பார்த்துக் கொண்டு பொன்னேசுவின் அழகையை சிந்தை செய்து, என் இயேசுவில் நான் பார்க்க வேண்டியது இயேசுவை மட்டும், நான் ரசிக்க வேண்டியது இயேசுவின் அழகை மட்டும் ரசிக்கணும். இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போலாகவே வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போலாகவே வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போலாகவே வாஞ்சிக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லி, நன்றி ஏசப்பா. பல நேரங்கள்ல உலகத்துக்குள்ள வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற போகிற வருகிற பல இடங்கள்ல எதையாகிலும் பார்க்கும்போது நான் இப்படி ஆக வேண்டுமோ என்கிற எண்ணம் என் உள்ளத்துல வந்துருது ஏசப்பா. இனி அது வரவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் வாங்கணுமோ, இப்படி இருக்கணுமோ, இப்படி செய்யணுமோ என்கிற உள்ள எண்ணம் வந்துருது ஏசப்பா. அப்படி அல்ல, நான் இயேசுவை மாத்திரம் பார்க்கணும். நான் ரசிக்க வேண்டியது இயேசுவின் அழகை, நான் சிந்தையை வைக்க வேண்டியது இயேசுவின் மேலே, நான் மாற வேண்டியது இயேசுவை போல. ஹல்லேலூயா. சிறு குழந்தையை போல இயேசுவை மாத்திரம் நாம் பின்பற்றணும், வேறு யாரையும் எதையும் அல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்தவும் தமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாற்றவும் ஆண்டவர் எவ்வளவு ஆர்வமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆசை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எப்பா நீ என்ன செய்கிற, எவ்வளவு கொடுக்குறன்றது என் எண்ணமே கிடையாதப்பா.
நான் அதில் கண் வைக்கவும் மாட்டேன், அதை பெருசாக நோக்கவும் மாட்டேன். என்னுடைய ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்று, நீ என்னை போல மாறி என்னை போல வாழணும்ப்பா. மல்கியா 3:3 வசனம் சொல்லுகிறது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். லேவியின் புத்திரர் உண்மையா ஊழியம் செய்யணும், உண்மையா ஆராதிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கும்படி எங்களை அழைத்தீங்கப்பா, இருளிலிருந்து அழைத்தீங்க ராஜா. இனி ஒருபோதும் இருள் எங்களுக்குள்ள காணப்படவே கூடாது ஏசப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அனைவரும் மாறணும் ஆண்டவரே, உம்மை போல மாறணும் ஏசப்பா. உம்மை போல மாறி உம்மை பின்பற்றி உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் சேர வேண்டும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்கப்பா, சபை முழுவதையும் காத்துக்கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க பரிசுத்த ஆவியானவரே. எங்களை இணைவாய் இசைவினைப்பாய் ஆண்டவரை உமக்குள்ளாய் ஒரே சிந்தையாய் பாதுகாத்து கொள்ளுங்க. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு வேதவசன ஒரு குறிப்பிலிருந்து ஒரு சில குறிப்புகளை நமக்கு ஏற்றபடி ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அநேக கருத்துக்களை, செய்திகளை, இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அந்த காரியங்களை உங்களோடு சொல்லி பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஒரு வாஞ்சங்கள் இருந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேஜெல்லாம் இப்போ எனக்கு மாறிட்டு, அதெல்லாம் மாறிட்டு. நேரடியாக 4 வசனத்தை சொல்லி இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனால் அதோட வேறு பிரசங்கமே இல்லை. அதுதான் எனக்கு தோணுது. பல உங்களுடைய சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் அனுபவங்களுக்கும் ஆச்சரியமானவர்களை சொல்லி உங்களை அது ஒரு த்ரில்லிங், ஒரு கொஞ்சம் புலகாங்கிதம் அடைய வைப்பதை விட சாதாரண 2 வசனத்தை வாசித்து அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவது தான் சரியான ஒரு அந்த அனுபவம் தான் இப்போ என்னுடைய அனுபவம். அதுதான் பிரசங்கம்னு சொல்லலை. நான் இந்த நாட்களில் நான் செய்ய விரும்புவது அதுதான். கர்த்தர் என்னை அப்படி நடத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். மத்தேயு 26, 2, 3, 4 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அல்லேலூயா. இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை நடத்தினார்கள். இதெல்லாம் நம்ம அடிக்கடி வாசிக்கிற சிந்திக்கிற ஒரு பகுதி தான். அதில் சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும். அது யூதருடைய முக்கியமான பண்டிகை. லேவியராகத்தில் பார்த்தீங்கன்னா பண்டிகைகளில் முதல்ல சொல்லப்படாதான் மிக முக்கியமான பண்டிகை. அது நீங்கள் தலைமுறையாக நீங்கள் இதை கட்டாயம் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவன் இந்த பஸ்கா பண்டிகை கரெக்டாக எல்லாரும் இப்போ கூடிடுவாங்க, ஆலயத்தில் பெரிய இதாக இருக்கும், அப்படி தான் அதை வந்து ஆசரிப்பாங்க. அவன் அந்த பண்டிகைக்கு முன்ன, இது வருஷம் வருது, அதுக்கு 2 நாளைக்கு முன்னே ஏசப்பா சொல்கிறாரு சீசர்கிட்ட, எனக்கு 2 நாளில் பஸ்கா பண்டிகை வரும்ல. ஆமாண்டவரே வரும் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்பொழுது என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பார்கள் என்று அவர் அங்கே சொன்னார். இப்படி சொல்லும்போது சீசர் பேசுனதெல்லாம் வேறு நிறைய இருக்குது, அதெல்லாம் இப்போ தேவையில்லை. அவர் அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. இதே வேளையில் இன்னொரு சம்பவம் நடக்கு. ஒரு இடத்துல ஏசப்பா சொல்கிறார், சீசர்கிட்ட பேசுகிறாரு. இன்னொரு இடத்துல பிரதான ஆசாரியர், வேதபாரகர், தேவாலய தலைவர்கள் அவர்களெல்லாம் கூடி வரி யோசனை பண்ணுறாங்க. என்ன யோசனை? இயேசுவை, இது அவங்கெல்லாம் பிரதான ஆசாரியருடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வெளிப்பாட்டை அங்கே கொடுக்கிறார். நடைபெற வேண்டிய பிதா அவருடைய வாழ்க்கையில் தீர்மானித்த, அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு வெளிப்பாட்டை தன்னுடைய சீஷர்களோடு பேசுகிறார். ஏன்னா அவங்க கொஞ்சம் சொல்லணுமே, அவங்க என்ன பயந்து திடீர்னா கஷ்டப்படுவாங்களே, ஆகவே 2 நாளைக்கு முன்னே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் சாத்தான் அதை கேட்டிருப்பான். சாத்தான் எப்போ என்ன இவங்களை வாட்ச் பண்ணுறது தானே சாத்தானோட வேலை, அவங்கள நம்மளே வாட்ச் பண்ணுவான். யோபு வாட்ச் பண்ணாமல,
எல்லாரையும் வச்சு எப்படா ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியலைன்னா ஏதாவது குற்றம் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? அது எப்பவும் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இதெல்லாம் இது நான் இது வேதாமரியாக சொல்லலை, சும்மா சொல்கிறேன், உங்கள் உற்சாகத்தை சொல்கிறேன். உடனே ஓடி வந்தான் பிரதான ஆசிரியர்கிட்ட, காப்பாடு, நீ என்னப்பா சும்மா இருக்க, அந்த இயேசு எல்லா இடமும் பெரிய பிரச்சனை பண்ணிருக்கான், நீ அவனை கொலை செய்ய ஏற்பாடு பண்ணு அப்படின்னு உள்ளத்தில் ஒரு தூண்டுதலை. ஆமாம் சார் தான், நம்ம இப்போ செய்யாட்டி இனி அவன் வளர்ந்துருவான், நம்ம பவரெல்லாம் போயிடும். உடனே அவன் வேதபாரரை கூப்பிட்டான், எல்லாரும் கூப்பிட்டான், அங்கே எல்லாம் அங்கே வாடா வச்சுக்கிறவா எல்லாம் பிரதான ஆசிரியருடைய அரண்மனையில் கூடியாச்சு. கூடி நின்று அங்கே யோசனை பண்ணுறாங்க. எப்படி யோசனை பண்ணுறாங்க? இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணார்கள். என்ன கொலை செய்வாங்கன்னு இயேசு சொன்னார். அதை நிறைவேற்ற இங்கே இவங்க கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணுறாங்க. அதில் உள்ள முறை என்னென்னா, அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்து காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார், செய்கிறார். இவங்க யாருடைய சித்தத்தை செய்கிறாங்க? தேவனுடைய சித்தம் இதில் உட்பட்டிருக்கலாம், ஆனாலும் இவர்களுக்குள்ள கிரியை செய்வது சாத்தானுடைய திட்டம். இவங்க எப்படி பிடிக்கிறாங்க? இயேசுவை தந்திரமாய் பிடித்து. அல்லேலூயா. இயேசுவை தந்திரமாய் பிடித்து. இந்த தந்திரமாய் உள்ள வார்த்தை முதல்ல எங்கே வருது தெரியுமா? இது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, போதும், எல்லா காட்டு மிருகங்கள், மனுஷனை தவிர வேற எந்த பிராணியோ மிருகமோ இதாக இருக்கட்டும், அது எல்லாற்றிலும் மிக தந்திரம் உள்ளது எது? சர்ப்பம், பாம்பு. அந்த பாம்பு கொடுக்கப்பட்ட அது பாம்பில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கேரக்டர் மிகவும் தந்திரம் உள்ளது. இவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? இயேசுவை தந்திரமாக பிடிக்கணும். அந்த தந்திரம், இது பாம்பில் இருந்த தந்திரம் இப்போ இங்கே வருது. இவங்கள தந்திரம் பாம்பில் இருந்திருக்கு. அப்போ இந்த தந்திரம் சாத்தானுடைய ஒரு பயங்கரமான ஆயுதம், பிசாசனுடைய ஆயுதம். ஏன்னா அதுகிட்ட தந்திரம் தான் இருக்குது. பாம்புகிட்ட கிருபை கிடையாது, இரக்கம் கிடையாது, ஜீவன் கிடையாது, நன்மை கிடையாது, ஒன்றும் கிடையாது. தந்திரம். எதை செய்தாலும் தந்திரம். வான்னு சொன்னாலும் தந்திரம், போன்னு சொன்னாலும் தந்திரம், உட்கார்னு சொன்னாலும் தந்திரம், எலும்புன்னு சொன்னாலும் தந்திரம், சாப்பிடுன்னு சொன்னாலும் தந்திரம், சாப்பிடாதுன்னு சொன்னாலும் தந்திரம். எதுவுமே தந்திரம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி. இங்கேயும் பிசாசின் தந்திரங்களோடு பிசாசோட எதுக்கணும்னா நீங்கள் சில காரியங்களை செய்யணும். பிசாசோட எதுக்குன்னா எப்படி? அவன் என்ன ஒரு வாழ் கொண்டு வர போகிறானா, இல்லை வெட்டுக்கத்தி கொண்டு வர போகிறானா? அவன் தந்திரத்தோடு வரான். அவன் சிரிச்சுக்கிட்டே வருவான். அவன் நண்பனை போல் வருவான். உனக்கு பிரயோஜனமான ஒரு பொருள் போல் அவன் வருவான். ஒரு பிரயோஜனமான ஆலோசனை. அப்படித்தானே பேதர் போனார், மாட்டினார் இல்லையா? அதிக அக்கறையில் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையிலையும் நம்ம இதுக்குள்ளே போய் ஏதாவது சொல்லாமான்னு பிசாசு பார்க்குறான். நல்லா கவனிச்சிடுங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னு தெரியுமா? சபை என்பது பொதுவாக சத்திய வார்த்தைகளையும் சத்தியங்களையும் உபதேசங்களையும் கேட்கிற ஒன்றாகவே இதுவரையிலும் வருகிறதே தவிர ஆவிக்குரிய செயல்பாடுகளுக்கு அதை உட்படுத்துகிறதாக நாம் அதிகம் பார்க்க முடியவில்லை. நான் சொல்லுது விளங்குதா? நான் கேட்கிற சத்தியங்கள் இவைகளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடைமுறையிலே கொண்டு வந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இதுவரை பாருங்க. யோசிக்கிறீங்களா? அறிவிலே கேட்டு ஜீரணித்து சந்தோஷப்பட்டு அப்படியே விடுகிறதை விட நம் ஆவியிலே அதை பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தல கால சபை அனுபவங்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிற அருமையான தேவனுடைய சபையே, பூர்வ சபையின் அனுபவங்களுக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நான் உபதேசங்களை எடுத்துக்கொள்ளுகிற அடிப்படை எனக்கு லாபமானதா, அதனால் உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறேனா? எனக்கு பிரியமானதா, அதனால் உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறேனா?
எனக்கு சரி என்று தோன்றுகிறதா, அதனால் உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறேனா என்ற சிந்தனையோடு சரியாக உபதேசங்களை நடைமுறைப்படுத்துகிற, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இழப்பிலும் துக்கத்திலும் துயரத்திலும் வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற, நடைமுறைப்படுத்துகிற அந்த கட்டாயத்துக்கு நாம் நம்மை தள்ளாவிட்டால், நாம் அதற்காக நம்மை நிர்பந்திக்காவிட்டால் நாம் உபதேசங்களை கைக்கொள்கிறவர்களாக நாம் மாற முடியாது. அல்லேலூயா. உபதேசங்களை கைக்கொள்ளுகிறவர்களாக மாறாமல் தேவனுடைய எந்த ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட முடியாது. ஸ்தோத்திரம். கைக்கொள்வது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், ஆனால் முடிவிலே அதன் கனிகளை மிக அதிகமாக நாம் அனுபவிக்கலாம். செடியை நட்டு தண்ணி விட்டவொன்னு கனி கிடைக்காது, கொத்தி எரி போட்டவொன்னு கிடைக்காது. குறிப்பிட்ட காலங்கள், ஒன்னொன்றுக்கு ஒரு காலம் உண்டு, மிகுந்த கனிகளை காணலாம். உபதேசங்களை கடைபிடிப்பது தற்காலத்திலே அது கடினமாக தெரிந்தாலும், உலக பார்வையிலே அது நஷ்டமாக கஷ்டமாக தெரிந்தாலும், பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்க அது மாத்திரமே வழி என்பதை நான் மிகுந்த எப்படி சொல்றது, நிச்சய அமைதியோடு தானே. எவையெல்லாம் அன்று தவறென்று எண்ணப்பட்டதோ அவையெல்லாம் இன்று சரியென்றும் எண்ணப்பட்டு, அது கெட்டிக்காரத்தனம் என்றும் அது எண்ணப்பட்டு, அது அறிவென்றும் இந்த நாட்களில் கருதப்படுகிறது, பாராட்டுக்குரியதாய் மாறிவிடுகிறது. கடிந்துள்ளதற்கு உட்பட்ட அநேக காரியங்கள் இன்று பாராட்டுதலுக்கு உட்படுகிற காரியங்களாய் மாறிப்போகவில்லையா? யாருமே கண்டுகொள்ளலை, அதனால நானும் மாறலை. இல்லை, நம்மை காண்கிற ஒருவர் உண்டுங்க, நம்மை காண்கிற ஒருவர் உண்டு, அவர் தான் என்ன கண்டுகொள்ளணும். காண்கிற யாவரும் என்னை காண்கிறீர்கள், என் இருதயத்தை நீங்க காண முடியாதுல்ல. ஆனால் என்னையும் என் இருதயத்தையும் காண்கிற ஒருவர் உண்டு, அவருக்கே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. என் நியாயம் அல்ல, என் நீதி அல்ல, என் விளக்கங்கள் அல்ல, என் உணர்ச்சியின் வெளிப்பாடுகள் அல்ல, ஆவியானுடைய அமைதியான வெளிப்பாடுகளே அங்கீகரிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அவர்களை காண நாமும் சில கிரயம் கொடுத்தான் ஆக வேண்டும். ஒரு பொருளை ஒருத்தன்ட்ட பறிக்கணும், அவன்கிட்ட வந்து என்ன பறிச்சுட்டு ஓடணும் அப்படின்னா, அந்த பறிக்கிறவன் அவன் என்ன செய்கிறான், சில கிரயம் கொடுத்தேன்னு பறிக்கிறான். கிரயம் கொடுக்கலையா? கொடுக்குறான். ஒரு வரதை பார்த்துருக்கிறான், ஒளிஞ்சிருக்கிறான், அவன் பைக்கில் ஏதாவது வருவான், எப்படியோ வரான், அடுத்து ஓடி போகிறான், அவனை சாடி பிடிக்கிறான், மடக்கி பிடிக்கிறான், அதை தள்ளுறான், மிதிக்கிறான், பாக்கெட்டை எடுக்கிறான், கிரயம் கொடுக்குறான். கிரயம் கொடுத்தவனே திருடுறான் இல்லையா? திருடுகிறவனும் கிரயம் கொடுக்குறான். வேலை செய்கிறவங்க நம்ம கிரயம் கொடுத்த சம்பளம் வாங்குறோம், நீதியாக சம்பளம் வாங்குறோம். அதே போல் சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணுன்னாலும், அதன்படி நடக்கணும்னாலும் நிச்சயமாக ஒரு கிரயம் கொடுத்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தினங்களில் கொள்ளையடிக்கிறவனுக்கு அதற்கு ஒரு கிரயம் கொடுக்க அவன் வாஞ்சியா இருக்கிறான். அவன் அந்த பிரயாசப்பட்டு அந்த கொள்ளை அடித்துக் கொள்கிறான். சத்தியத்தின்படி நடக்க நாம் விரும்புகிற நாம் அதற்காக என்ன கிரயம் கொடுக்கிறோம்? சில வேளைகளில் நஷ்டப்பட வேண்டியிருக்கும், கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், இழக்க வேண்டியது இருக்கும், தன் உரிமையை சில வேளையில் விட்டுக் கொடுக்க வேண்டியது இருக்கலாம். ஆனால் எவைகளையெல்லாம் கிறிஸ்தவத்தை இழந்தோமோ அவைகளை இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வோம். எவைகளெல்லாம் நாம் இழக்க முடியாமல் மாம்ச ரீதியாக எடுத்து வைத்துக் கொண்டோமோ, உலக நியாயத்தின்படி எடுத்து வைத்துக் கொண்டோமோ, அவையெல்லாம் நம்மை வேதனைப்படுத்துகிற ஒரு கருவிகளாக கடைசி நாட்களில் மாறிப்போகும். ஆனால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் அல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், ஸ்தோத்திரம். சரி,
அப்போ அந்த தந்திரம் அந்த சர்ப்பத்தில் இருந்தது. சர்ப்பம் அதை யார்கிட்ட போட்டு? மனுஷன்கிட்ட போட்டு. தேவாலயத்தில் எல்லாரும் தந்திரமாக கூடுறான். அப்போ சர்ப்பம் வந்து பிசாசு இந்த தந்திரத்தை ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட தான் போடுமா? புறஜாதிகள்கிட்ட தான் போடுமா? ஆலயத்து வர நம்மகிட்ட போடாதா? பேதர்கிட்ட போட்டு பாருங்க. பேதர்கிட்ட அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. அழகாக போட்டுட்டு சாத்தான் ஜம்னு நிற்கிறான். என்ன நடக்கு பார்ப்போன்னு. ஆண்டவர் பார்த்தாரு, ஒரே அடி. நான் நினைக்கிறேன் அவர் தெரிய பார்த்தவன பேதரை கண்டிருக்க சாத்தானை கண்டிருப்பார். பின்ன நின்றுருக்க சாத்தானை அப்பாலே போய் சாத்தானு சத்தம் போட்டார். பார்த்தீங்களா? அந்த பேதர்வை சாத்தானேன்னு சொன்ன உடனே பேதர் வருத்தப்பட்டானா? அல்லேலூயா. நம்ம வருத்தப்பட்டிருப்போமா? ஏன் வருத்தப்படுறோம்? நமக்குள்ள மாம்சம் பலமாக இருக்கு. அது நம்ம மாம்சத்தை தொடுது, வருத்தப்படுறோம். அவனுக்குள்ள மாம்சம் இல்லை, சொன்னது உண்மைதான். ஆனாலும் மாம்சத்தின் அடிப்படையில் சொல்லலை. ஆண்டவர் மேலே உள்ள ஒரு தாக்கத்தில் சொல்லிட்டான், வஞ்சிக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு வலி இல்லை, ஆண்டவர் ஏன்னு சொல்லிட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே பிசாசின் தந்திரங்கள் இதோடு நம்ம எதிர்த்து நிற்கணும். பழகிக்கொள்ளுங்க. காலங்கள் இல்லை. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. வேதம் வாசிக்கும் போது தியானிக்கும் போது கரெக்டாக வாசிங்க, கரெக்டாக தியானிங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லித்தராமல் எழும்பாதுங்க. ஜெபிக்கும் போது எந்த காரியத்துக்கு ஜெபிக்கணும்? ஜெபம் ஒரு ஃபார்மாலிட்டி ஆகக்கூடாது. சொல்லுங்க, இந்த காணாப்பாடம் ஒன்று தெரியுமா? 2 2 4 நன்ன இதுன்னு 1 2 2 4 3 2 6 4 2 8 அப்படி ஆகக்கூடாது. ஆவியானவரோடு தரக்கூடிய வார்த்தைகள் வரணுங்க. காரியங்களும் ஆவியானவர் தர்ற காரியங்களாக இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரோடு சரியாக பழக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை, ஒருபோதும் பாரம் இல்லை, ஒருபோதும் கஷ்டம் இல்லை, ஒருபோதும் வெட்கம் இல்லை. அல்லேலூயா. அதுதான் உண்மைங்க. அந்த உண்மையான அனுபவத்திற்கு நம்ம ஆண்டவரோடு இணைந்து நடந்தால், ஆவியானோடு இணைந்து நடந்தால் நாம் நிச்சயமாய் வர முடியும். காரணம், அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த நிலைமையிலையும் உதவி செய்வாங்க. நல்லா புரிஞ்சுடுங்க, எந்த நிலைமையிலையும் உதவி செய்கிறவர். இந்த சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் இல்லை, ஒரு காரியம் ஞாபகம் வருது. நான் தூங்குறதாக எனக்கு தெரியல, தூங்கினா தூங்கலையான்னு இல்லைன்னு சரி ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு கனவும் இல்லை. ஆனால் ஒன்றை கண்டேன், ஒரு காட்சியை கண்டேன். சிலவங்க அதை வித்தியாசமாக சொல்லுவாங்க, எனக்கு அப்படியெல்லாம் சொல்லக்குள்ள தைரியம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒன்று தெளிவாக கண்டேன். அது என்னன்னா, கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் அந்த டேபிளில் சேர்லாம் உட்காந்துருந்தேன். ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. எப்படி? ஒரு கல்யாண வீடு. கல்யாண வீட்டில் கல்யாணம் நடக்குது. அந்த பாடல்கள் ஆராதனைகள் நடக்குது. அவங்க நல்ல பூ மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. மாப்பிள்ளை பொண்ணு எப்படி அலங்கரிப்பாங்க அப்படி இருக்காங்க. அந்த பொண்ணு நல்ல நீட்டாக இது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கிறா. அப்போ நல்ல இதெல்லாம் ரீத்தெல்லாம் வச்சு போட்டுலாம் நல்லா இருக்காங்க. நல்லா அருமையாக நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த பாஸ்டர் வந்து எல்லாம் கேட்டு அதெல்லாம் முடித்து அடுத்து இந்த தாலி கட்டுன்னு சொல்லுவோம்ல, மாலை போடுவாங்கல்ல, அந்த கையெல்லாம் பிடிச்சி கொடுக்கும். என்ன அதெல்லாம் ரொம்ப பார்க்கல, அவங்க மாலை போட்டுக்கிட்டேன். அதுக்கு முன்னால் அந்த பொண்ணு திடீர்னு சத்தம் போட்டான். ஐயோ, எனக்கு இந்த ஆள் வேண்டாம், அந்த மாப்பிள்ளை வேண்டாம். நல்லா கவனிச்சிருங்க. ஐயோ, எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் இன்னொருத்தனை விரும்புகிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சத்தம் போட்டான். அந்த மாப்பிள்ளை அப்படியே அமைதியாக நிற்கிறாரு, பார்த்து நிற்கிறாரு, ஓடுறதுக்கு நிற்கிறான். அவருக்கு முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஆனால் ஒரு லேசாக ஒரு அமைதியின் ஒரு சிரிப்பு மட்டும், அது சிரிப்பு இல்லை, அது அமைதி நிறைவு, அதுதான் சரியான வார்த்தை. ஒரு அமைதியின் நிறைவு மட்டும் அவர்கிட்ட இருக்கு. அது இன்னொரு வார்த்தை, அது நாம் பார்த்தபோது நான் உணர்ந்தது. ஒரு நம்பிக்கை நிறைவு, அமைதியின் உணர்வு, நம்பிக்கை நிறைவு மட்டும் இருக்கு. அசையாமல் நிற்கிறார், ஒன்றுமே சொல்லுது. உடனே என்ன ஆகும்? கல்யாணத்தில் கசாம சாகும்ல. அப்போ பெண்ணுட்டுக்காரங்க எப்படியாவது இவ்வளோ கட்டி வச்சு அவனை கூட்டு போய்க்கணும்னு நினைப்பாங்க. மாப்பிள்ளைக்காரங்க இனி இவன் வேண்டான்னு அவங்க நினைப்பாங்க. அப்படியெல்லாம் குழம்பும் போது, அப்படி குழப்பத்தில் இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை சொல்கிறாரு, யாரும் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், போதர் கொஞ்சம் அமரட்டும், கொஞ்சம் அமரட்டும், யாரும் பதட்டப்பட வேண்டாம்,
கொஞ்சம் அமர்ந்துருங்க, அவள் சொன்னபடி போட்டும், அந்த நபர்கிட்ட போட்டும், அந்த நபரை கல்யாணம் பண்ணட்டும், எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை, நீங்களும் யாரும் இதில் வருத்தப்பட வேண்டாம், லிட்டருக்கோ அவள் போட்டும், சந்தோஷமாக போட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மா எடுத்து வாடு ஒரே ஓட்டம் ஓடுது. அடுத்து அவர் சொல்கிறாரு, எல்லோரும் இந்த ஆள்கிட்ட நீ ஏன் இப்படி சொன்னீங்கன்னு உள்ள மாதிரி பார்க்குறாங்க. உனக்கு வேண்டாம் நீ வர வேண்டிய ஏன் இப்படி சொல்லிட்டுருக்க, அவளை போட்டுக்கிட்டு நீ ஏன் அதெல்லாம் நீ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உள்ள மாதிரி பார்க்குறாங்க. ஒரு யாரும் ஆனால் ரொம்ப பேசலை. அவர் அமைதியாக சொல்கிறாரு, நான் அவளை போக சொல்லியிருக்கிறேன், ஆனால் என்ன தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார். சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிஞ்ச உடனே அந்த அம்மா ஐயோ அம்மான்னு சொல்லி ஓடி வரா. ஓடி வந்து மடால் இருந்த மாப்பிள்ளையை காலில் விடலாம். அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான், எப்படி அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான், என்ன மன்னிச்சிடுங்க, எங்கே வேண்டான்னு சொல்லிட்டான். அவருக்கு முகத்தில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. அமைதியாக இருந்து கொஞ்சம் அழுதுட்டோன்னே தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டு இப்படி தட்டி கொடுக்குறாரு. அடுத்து பாஸ் அரை நடத்துங்க. புரியுதா? இது எதை விளக்குது? புருஷனுக்கு தெரியாமல் ஒரு ஆள் எவ்வளவு தப்பு பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. புருஷனுக்கு முன்னால் எனக்கு வேண்டாம், நான் இன்னொரு நான் விருப்பம்னு சொல்லி ஓடியாச்சு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு திருப்பி வந்து அது வேண்டான்னு சொல்லி திருப்பி வந்தது கூட எந்த மனதிலையும் மாற்றம் இல்லாமல் வான்னு சொல்லி அரவணைச்சார். மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்மளை யாருமே ஒருவர் கூட எனக்கு ஏசப்பாட்ட இடம் இல்லைன்னு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு கண் முன்னே சொல்லிட்டேனே அவர் என்னையா கிடையாது. யாருக்கும் நம்ம ஏசப்பாட்ட நான் போகிறக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கவே முடியாதுங்க. ஸ்தோத்திரம். சரி, அப்போ இதை இடையில சொன்ன இதுலேருந்து வந்து தெரியல இருக்கட்டும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம சோர்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால தான் நம்மை பலப்படுத்தும்படி, நம்மை சரியாக உருவாக்கும்படி ஆண்டவர் எவ்வளவோ உபதேசங்களை தந்திருக்கிறார். பிசாசிட்ட எப்படி நீங்கள் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு. பிசாசிட்ட எதிர்க்கிறதுக்கு சில வழிமுறைகள் சொல்லியிருக்கு. இதே வழிமுறையை எங்கே சொல்லியிருக்கு தெரியுமா? முதல்ல வாசகம் இல்லை, 2 நாளைக்கு பின்னால் பஸ்கா பண்டிகை வரும், அப்போ நீங்கள் என்ன காட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னார்ல. அந்த பஸ்கா பண்டிகை எப்படி வருது அது பார்த்தீங்கன்னா, சோதரம் யாத்திராமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை பார்த்தோம்னா, 12-13, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அடுத்த வசனம், அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுகிற நாளாய் இருக்க கடவுது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறைதோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். தலைமுறையாக நீங்கள் ஆசீர்வதிங்க, இது ஆசரிங்க. இயேசு காலம், இது மோசே காலம் மட்டும் இல்லை, இயேசு காலம் மட்டும் இல்லை, அப்போஸ்தல காலம் மட்டும் இல்லை, தலைமுறையாக ஆசீர்வதிங்க. நம்முடைய காலங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் காலங்களிலும் பிள்ளைகள் சந்ததியாய் ஆசரிங்க. அதைத்தான் இயேசப்பா அப்போ ஆசரித்தாங்க. இது நமக்கும் அது கட்டளை தான். அப்படி ஆசரிக்கிற அந்த நாளில் தான் என்ன கொண்டு போடுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த பஸ்கா பண்டிகைனா என்ன அப்படின்னா, கவனிங்க சோதரம், பஸ்கா பண்டிகைனா என்ன? அவங்க இது எகிப்தில் அடிமையாக இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தில் இருந்து விடுதலை பட வேறு வழி இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, முடியலை. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, மோசே அனுப்பினார் ஒரு 10 வாதை. நம்ம வாதையை நம்புகிறோமா, பலியை நம்புகிறோமா? நம்ம ஒரு விடுதலைக்கு அடுத்த மேலே வாதைன்னா ஏதோ பிசாசு நினைக்காங்க, அவனுக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனை, அவனை அடித்து தொந்தரவு பண்ணி துன்புறுத்தி ஏதாவது நெருக்கடி கொடுத்து நம்ம விடுதலை அடையலான்னு நினைக்கிறோமா? இல்லை, நம்ம ஒப்பு கொடுத்து நாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லிடுறேன் லேசா, ஆனால் என் வாழ்க்கையில் கூட
நான் அநேக நல்ல பாடங்களை நான் அனுபவத்தில் தான் படிக்கேன். அல்லேலூயா. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு கர்த்தர் எனக்கு கற்றுத் தருகிறார். ஆமென். 10 வாதைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கு? வாதைகளும் எகிப்தின் தேவர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திய தேவர்களுக்கு அடையாளமாக வாதைகள். அதனால அடுத்தபடியாக தலைப்பிள்ளை சங்காரம். இந்த தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு ஆண்டவர் என்ன ஏற்பாடு பண்ண சொன்னார்? ஒரு ஆடு நீங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடுங்க, ஒரு ஆட்டுக்குட்டி. அடுத்து அதை நீங்கள் இப்படிப்பட்ட ஆடாக இருக்கணும். நொண்டி வீட்டில் செய்யணும், அதெல்லாம் நல்ல ஆடு நம்ம வளர்க்கட்டும். இது கொஞ்சம் நொண்டியாக இருக்குது, அப்படி கிடையாது. இருக்கிறதுலே பெஸ்ட்டு பழுதில்லாத ஒரு ஆடு, அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள அளவு கொண்டு வந்து அதை அடித்து இப்படி அடிக்கணும். அடித்து நல்ல மசாலா போட்டு எண்ணெய் போட்டு ரோஸ்ட் பண்ணாதுங்க, நெருப்பில் சுடுங்க. நெருப்பில் சுட்டு அதை நின்றுட்டே சாப்பிடுங்க. சாப்பிடும்போது நல்ல ஷூ போட்டு நான் இது வெளியே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். காலணி போட்டுடுங்க, ரைட்டாக நில்லுங்க. அடுத்து கையில் ஒரு கோல் வச்சுடுங்க. கையில் கோல் வச்சுக்கிட்டு கையில் பிளேட் வச்சுக்கிட்டு எப்படிங்க சாப்பிட்றது? அப்படி தாங்க சாப்பிடணும். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான். உலக அப்ரோச்சில் போனால் அது எப்படி முடியாதுல்ல? அதுதான் முடியும். உலகத்தில் உள்ள பாதை வேறு, ஆவிக்குரிய பாதை வேறு. ஆண்டவருக்காக நீங்கள் எதையும் செய்யலாம், உலகத்தில் சாதா கூட செய்ய முடியாது. அடுத்து பெல்ட்டு நல்லா இறுக்கி கட்டிக்க. நம்ம சொல்லுவோம், டேய் சாப்பிடுவோம்னா பெல்ட்டை கலத்தி விடல, அதுதான் நிறைய சாப்பிடலாம். அது நம்மளே தத்துவோம். நல்ல கட்டு, இடுப்பை கட்டு, ரெடியாக நில்லு, சாப்பிடு. தடி கையில் இருக்கட்டு. ஏன்னா அப்போ இது பட்டயம் கிடையாது, வசனம் கிடையாது, தடியை வச்சுக்க. அப்படி நின்று சாப்பிடு. அதான் பஸ்கா பண்டிகை. பிசாசு எதுக்கிற பிசாசுக்கு தலையை உடைச்ச பண்டிகை. அதுதான் எபேசியரில் பிசாசின் தந்திரங்களோடு ஏற்று இருக்க. சத்தியம் கட்சி ஆயத்தம், அது இது வாழ் எல்லாம் நீ வச்சுக்க ஆயத்தம். அவர்கள் இப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவர்களாக எங்கே இருக்க ஆண்டவர் சொன்னார். நாம் எபேசியரில் உள்ள அந்த ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் தான் பிசாசின் தந்திரங்களை எதுக்க முடியும். ஏன்னா பிசாசு தான் தந்திரமாக இயேசுவை பிடிக்கணும்னு நினைக்கிறான். நம்ம தந்திரமாக பிடிக்கணும்னு சாத்தான் வருவான். அப்போ நாம் அந்த கச்சை, அந்த ரட்சிப்பு, இது சிரசில் ஹெல்மெட்டு இதெல்லாம் வச்சவங்களாக இருக்கணும். அல்லது நாம் ஜெயிக்க முடியாது, நம்முடைய அறிவில் ஜெயிக்க முடியாது, கையில் இருக்க ஆயுதத்தில் ஜெயிக்க முடியாது. அவருடைய சத்தியம் தான் நமக்கு ஜெயம் தரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சில சூழ்நிலையில் உங்கள் பக்கம் 100க்கு 100 நியாயம் இருக்கும். அந்த நியாயத்தை பேசி பாருங்க, நீங்கள் தோற்று போவீங்க, கண்ணீரோடு வரீங்க. 100க்கு 100 நியாயம் இருந்தோம். அப்படியா? சரிங்க, பேசாமல் வாங்க. நீங்கள் வீட்டுக்கு வரணுன்னா வெற்றி உங்கள் வீட்டில் போயிருக்கும். அல்லேலூயா. அதான் உண்மை. இதை அறிவதற்கு அதான் பேச வேண்டிய இடத்துல பேசு, பேச வேண்டிய இடத்துல பேசாத. இப்படி நடப்பதற்கு ஆவியானுடைய வழிநடத்துதல் எனக்கு பூர்ணமாய் தேவை, உங்களுக்கு பூர்ணமாய் தேவை. அல்லேலூயா. ஆவியானுடைய ஒரு ஆலோசனைப்படி நடந்து அத்தனையும் இழந்தாலும் உங்களுக்கு வேதனையாக இருக்காது. ஆமாம், முக்கியமான கருத்தை சொல்கிறேன். ஆவியோடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து அத்தனையுமே இழந்தாலும் உங்களுக்கு வேதனை இருக்காது, சங்கடம் இருக்காது, பாரமும் இருக்காது. ஆனால் ஒரு மகிழ்ச்சி வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவிக்குரிய எந்த ஜீவியமும் உலக நியாய அடிப்படையில் நமக்கு ஒரு வெற்றியையோ ஒரு நிம்மதியோ தராது. ஆனால் நாமோ உலக நியாய அடிப்படைகளிலே, நம்முடைய அனுமானங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்தாபிக்க விரும்புகிறோம், நினைக்கிறோம். அது வேண்டுமென்று செய்யல, தெரியாமல் செய்கிறோம். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக கட்டியெழுப்பப்பட முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், சோதரம். இது கருத்துங்களை ஆசிப்பாராங்க. ஆகவே அந்த பிசாசின் தந்திர ஆலோசனை. இனி அந்த இது பஸ்காவை எப்படி புசிக்கணும்? நின்றுட்டு வேகமாக புசிக்கணும். அதை புசிச்சு முடிச்சு அடுத்து ஓடுறது தான். கதவை பூட்டிக்க, இது அந்த ரத்தத்தை மேல் சட்டம் எல்லாத்துலேயும் என்ன பூசிக்கிட்டு தான் புசிக்கணும். ரத்தம் பூசப்படுதல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும். அந்த சுத்திகரிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று அதற்கு பின்பு
அந்த ஆட்டுக்குட்டியை புசி, பஸ்கா புசி, தேவனுடைய வார்த்தையை புசி. நம்ம எரேமியா எசேக்கியேலெல்லாம் அவருடைய வார்த்தையை கண்ட உடனே கேட்ட உடனே புசித்தேன், ஆவென்று வாய் திறந்தேன், புசித்தேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை புசிக்கிற அந்த ஆர்வம் அவ்வளோ இருக்கணும். அவன் எவ்வளோ வேகமாக புசிக்க சொன்னார் அந்த ஆட்டுக்குட்டியை, அதே போல தீவிரமாக புசிக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை. அவர்கள் ஆட்டுக்குட்டியை புசித்தார்கள். ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் அவ்வளோ தீவிரமாய் புசிக்க வேண்டும் அருமையான பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அப்போ அப்படி தீவிரமாய் நாம் புசிக்கும் போது கர்த்தர் அங்கே காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இங்கே நடக்கிற காரியம் என்ன? ஆசாரியார் வேதவாரம் எல்லாரும் ஆலோசிக்காங்க. பஸ்கா பண்டிகை வந்துட்டு இயேசுவை கொலை செய்யணும், அதுக்கு சாத்த ஆயுதமாயிட்டான். அப்போ பரலோகம் அதை பார்க்கிறது. பரலோகம் அதை பார்க்கிறது. பரலோகம் நீங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியல, நான் எப்படி நினைப்பேன், ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவரையும் பரலோகம் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்ப்புடன் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. என் மகன் என் மகள் இந்த இடத்துல எப்படி எனக்காக நிற்பான், எப்படி சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்பான், நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை அவன் காது கேட்குமா, நான் அனுப்புகிற உணர்வு அவனுடைய இருதயம் ஏற்றுக்கிடுமா, அவன் வசனத்துக்கு சாட்சியாக அந்த இடத்துல நிற்பானா, நெருக்கடி வருது, பிரச்சனை வருது, என்ன செய்ய போகிறான் தெரியல, ஓடிடுவானா நிற்பானா தெரியலையே. பரலோகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல பரலோகம் அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. உடஞ்சி விழுந்து ஜெபம் பண்ணவங்கள்ட்ட ஆண்டவர் ஆளை அனுப்பலையா, போய் தேற்று. இயேசு ஜெபம் பண்ணும் போதே தூதன் அனுப்பினாரே, போய் தேற்று, பதில் சொல்லு, செய். யோசுவா இன்னும் யோசித்த போது ஒரு சேனாபதி அனுப்பலையா? கிரியை செய்கிற பரலோகம், காண்கிற பரலோகம் மாத்திரமல்ல, நமக்காய் கிரியை செய்கிற காரியங்களை செய்கிற பரலோகம். அல்லேலூயா. அப்போ இப்போ அங்கே ஒரு காரியம் நடக்கு. அவங்க ஆண்டவரே இப்படி இயேசுவை பிடிக்க எல்லாம் ஏற்பாடு பண்ண ஆலோசனை பண்ணுறான். அப்படியா? ரைட். ஏன்னா பஸ்கா பண்டிகை வந்துட்டு காலங்கள் நிறைவேறுது. அடுத்து ஆண்டவர் ஒரு ஸ்திரியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம், அவன் எல்லா அதிகாரிகளும் ஆயத்தப்படுத்துகிறாங்க, ஆண்டவர் ஒரு ஸ்திரியை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி? அவர் செவிக்கு வருது, ஏசப்பா அங்கே விருந்துக்கு வந்திருக்காராம்ல, அந்த வீட்டில் விருந்துக்கு வந்திருக்காராம். அப்படியா? சரி, அவருக்கு என்ன செய்யலாம்? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு இந்த இது என்னது பரிமள தைலம் மட்டும் இருக்குது, ஒரு பெரிய விலையேற பெற்றது, ரொம்ப விலையேற பெற்றது, வேறு எதுவுமே இல்லை. அதுதான் இப்போ நல்லது. அதை எடுத்துகிட்டு போய் நேர ஏசப்பாக்கு அதை உடைச்சி விட்டானாம். ஏன்னா திறக்க முடியாது, அப்படியே சீல் பண்ணிடுவாங்க, அவ்வளோ விலையேறப்பட்டது. உடைத்து அவள் சிரசிலே அவள் ஊற்றினாள். அல்லேலூயா. ஆமாம், சோதரம். அதை சிரசின் மேல் ஊற்றினாள். இதனால தான் ஏசப்பாவுக்கு பேரும் ஊற்றுண்ட பரிமள தைலம். அது இன்னொரு காரியம் என்னன்னா, அவருடைய ரத்தமெல்லாம் தரையில் ஊற்றப்பட்டுங்க, பாத்திரம் உடைக்கப்பட்டு, ரத்தமெல்லாம் ஊற்றப்பட்டு, அங்கமெல்லாம் உடைக்கப்பட்டு, ஊற்றுண்ட பரிமள தைலம். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்துக்கு பரிமள தைலம், நம்முடைய ஜீவனுக்கு பரிமள தைலமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், இயேசுடைய ரத்தம். அல்லேலூயா. அங்கே பரலோகம் ஒரு ஸ்திரியை ஆயத்தப்படுத்திட்டு அவள் அங்கே அப்படியே கொண்டு விடுறா. அதை விட்ட உடனே கவனியனல்லா உடனே சொல்கிறான், நம்ம ஆளு தான் அழகா, ஏன் பொம்பளை யான்ட்ட சொல்லி தொலையக்கூடாதா? என்ன இப்படி இதை நீ பேஸ் பண்ணிட்டியம்மா, நாங்கள் அதை எப்படி இப்போ வச்சு நாங்கள் ஊழியம் சேர்ப்போம் தெரியுமா? நாங்கள் அதை பணமாக்கி என்னெல்லாம் சேர்ப்போமே, நீ புத்தியமாக சேர்த்தியப்பா, சி விவரங்கிட்ட பொம்பளான்னு சொல்லியிருப்பான். இது வீண் செலவு என்னத்திற்கு? ஒரு சத்தியத்தை புரிஞ்சிடுங்க, பரலோகம்
செயல்படுகிற சில செயல்களை சிலர் மூலம், ஒரு எளிய ஸ்திரீ மூலம் செயல்படுகிற சில செயல்களை உடனிருந்த சீஷர்களும் பெரியவர்களும் அது வீண் காரியம் என்று எண்ணினார்கள் அன்று. அதை விட அதிகமாக எண்ணுகிறார்கள் இன்று. அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி எண்ணக்கூடாது. அதை கண்டுகொள்கிற ஒரு ஆவிக்குரிய கிருபை நமக்கு வேணும். ஆமாம், தேவனுடைய பரிசுத்த ஆவியோட நடத்துதலை, பரலோகம் செயல்படுகிற அந்த செயல்களை காண்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் பரலோகத்தின் செயல்பாட்டை நாம் அறிய முடியும், உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாவிட்டால் சாத்தானுடைய செயலை தான் அங்கே பார்ப்போம். அல்லேலூயா. உடனே சொன்னா எதுக்கு இந்த வீண் செலவு? அதுலேயும் ஒரு தத்துவம் பாருங்க. தரித்திரருக்கு கொடுக்கலாமே, தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இருக்கட்டும், அது உள்ள நேரங்கள்லாம் இல்லை, இருக்கட்டும். சரி, அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் இந்த ஸ்ரீயை காப்பாற்றுறாரு. ஏப்பா அந்த ஸ்ரீயை விட்டுருங்க, அடிச்சு போடாங்கப்பா. அவங்க நின்னதை பார்த்து அடிப்பான் போல தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அந்த ஸ்ரீயை ஒன்றும் செய்கிறாங்கப்பா, தொடாங்க, விட்டுருங்க. அவன் நற்கிரியை தான் செய்திருக்கிறான். அந்த சீசர் சொல்கிறான் நற்கிரியா, இது துர்க்கிரியான்னு, வீண் காரியம்னு. ஆண்டவர் சொல்கிறாரு நற்கிரியான்னு. அல்லேலூயா. நம்மள 2 பேர் கூட மாறி மாறி நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. நான் சொல்லலாம் ஒன்று காரியம் அது துர்க்கிரியான்னு, ராமச்சந்திரன் பாஷா சொல்லலாம் இல்லை பாஷா நற்கிரியான்னு. இருக்கலாம், நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. ஆனால் வேதம் நம்ம எப்படி சொல்கிறது? ஆவியினாலே நம்ம நிரப்பப்பட்டிருக்கும் போது எல்லோரும் ஒரே காரியத்தை பேசுவோம், ஒரே காரியத்தை சிந்திப்போம், ஒரே வார்த்தையை பேசுவோம். காரணம் நமக்குள்ளெல்லாம் ஆவியான இருக்கிறபடினாலே. அல்லேலூயா. ஏன் இவன் சொன்னான் ஏன் வீண் செலவு அப்படின்னு சொன்னான்? அவனுக்குள் பண ஆசை, பொருளாசை இருக்கிறது. அவளுக்குள் அந்த எண்ணம் இல்லை. இயேசுக்கு பணிவிடை ஆசை, இவனுக்கு பண ஆசை. சேர்ந்து போகல, மேட்ச் ஆகல. 2 ஒன்றா இருந்தால் மேட்ச் ஆகிடும். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏய் அவளை தொந்தரவு பண்ணாதப்பா, அவன் நல்ல காரியம் செய்திருக்கிறான். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஆயத்தமான காரியங்களை அவள் செய்தாள். அப்போ தேவ பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றிய ஒரு மகளாக அங்கே எழும்பினாள். யாருக்கும் தெரியல. மார்பில் சாஞ்ச எவனுக்கும் தெரியலையே, சத்தப்படாதப்பா அவன் நல்ல தெரியல. எங்கிருந்தோ வந்த ஒருத்தி பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றினாள். அல்லேலூயா. ஒருவேளை இன்று சபை நிறைவேற்ற தவறுகிற சில காரியங்களை தேவன் சாதாரண மனிதனை கொண்டு நிறைவேற்றுகிறாரோ? அல்லேலூயா. நான் சொன்னதுக்கு விளக்கத்தீரும் போல, நான் இப்படி குறிப்பாக சொல்லிடுறேன். ஒரு கிறிஸ்தவ பெந்தகோஸ்தே வீடு, அடுத்து ஒரு ஹிந்து வீடு, புரமஸ்தா வீடு. அந்த புரமஸ்தா வீட்டில் பெற்றோர் பிள்ளைகள் ஒரு வேலை, அவங்களுக்கு இதே போல் எல்லாம் ஒரே போல் வேலை வச்சுங்க. ஆனால் பையன்மார் கரெக்டாக வருவான், 2 பையன்மார், அங்கே 2 பையன்மார் வருவாங்க, படிப்பாங்க, எடுப்பாங்க, செய்வாங்க. அமை சத்தம் வெளியே கேட்காது. அப்புறம் ஏதாவது அவங்க அந்த இது ஹிந்து புராணங்களை பாடுவாங்க, அப்புறம் வேணால் படுத்துருவாங்க. ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிடுவாங்க, எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ வீட்டில் இடைக்கிட அண்ணன் தம்பிக்கு சண்டை நடக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு சண்டை நடந்துடும், சிலமே அடிப்படியும் வந்துடும். சிலவேளை சாராய பாட வெளியே அடிக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ ஒன்று கிறிஸ்தவ குடும்பம், பெந்தகோஸ்தே குடும்பம், இன்னொன்று புறஜாதி குடும்பம். இது என்ன சொல்றது? சுவிசேஷம் சொல்ல வேண்டிய ஒரு கிறிஸ்தவ அந்த குடும்பம் சுவிசேஷத்தை சொல்லுகிறதா, சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கொல்லுகிறதா? அந்த புறஜாதிய குடும்பம் நற்செய்தியை சொல்லுகிறதா இல்லையா? சொல்லுகிறது. அங்கே சுவிசேஷம்னு சொன்னால் இங்கே நற்செய்தின்னு சொன்னேன், அது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எனக்கு தெரியல. அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? Let us come to the practical life of real Christianity. உண்மையான கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக.
பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவராலே பலப்பட மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவராலே பயன்பட கர்த்தர் நம்மை திடப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த அம்மாவை பற்றி 2 வார்த்தை ஏசப்பா சொன்ன உடனே சாத்தானுக்கு பொறுக்க முடியலை, பொறுக்க முடியலை. உடனே டபால் என்ன பண்ணா, அப்படியே சாடிட்டான். யாருக்குள்ள? யூதாசுக்குள்ள. எப்படி சாடினாலும் தெரியல. அந்த யூதாசுக்கு அந்த அந்த இது மாறு பகுதியெல்லாம் கிழிச்சிட்டு உள்ளே போயிட்டான். அவனுக்கு வலிக்கலை, அவனுக்கு வலிக்கலை, அது வலிக்காது. உள்ளே போயிட்டு எலும்பு எலும்பு போ, அங்கே ஆலோசனை பண்ணிட்டு இருக்கானுங்க, அங்கே போ. அழகா கேட்டான், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? 15 வசனம். நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு எத்தனை ரூபா கொடுப்பீங்க கேட்குறான் பாருங்க. அல்லேலூயா. ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடங்க, ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம். நாம சொல்றோம், நான் பிரசங்கம் பண்றேன், யூதாஸ் இயேசுவை விற்றான்னு பிரசங்கம் பண்றேனே. ஸ்டான்லி, நீ இயேசுவை விற்கிறியா? நான் அதான் செஞ்சு பார்க்கணும். நீங்களும் அப்படிதான் சிந்திக்கணும். நீங்க இயேசுவை விற்கிறீங்களா? எப்படி? பை அவர் டீட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், நம்முடைய செயல்களால், நம்முடைய வார்த்தைகளால். ஆர் வி செல்லிங் ஜீசஸ்? வேதத்தில் நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அல்லேலூயா. அதே யூதாஸ் போய் டப்புன்னு சொல்லிட்டான், எவ்வளோ தருவீங்க? ஆண்டு நான் 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 நினைக்கிறேன் ஒரு 90 காசு இல்லை 80 காசுலேருந்து பேசியிருப்பான். 90 என்ன வள்ளியா? வெள்ளி, இது வெள்ளிக்காசு. நான் யூதாஸ்பா, நீ நல்லவப்பா, நீ ஒருதான் தான் அங்கே இருக்கல கொஞ்சம் புத்திசாலி. இப்போ அங்கே உள்ள சின்ன சொல்லுங்க, எப்படி எனக்கு கற்பனை வந்துடும் இடையில. அவன் வந்தவொடனே தலைவரை வாங்க, தலைவரை வாங்கன்னு சொல்லியிருப்பான். யார் பிரதானா? சரி, யாரை பார்த்து? யூதாஸை பார்த்து. உடனே எல்லாரும் ஒரு கைத்தட்டல் பொருந்து போய் தொலை போட்டுவான். ஆம்பளை, நீ தாண்டா ஆம்பளை, நீ தாண்டா ஆம்பளை, பிழைக்க தெரியாத முட்டாபேக்க. வா வா உட்காரு, மேலே மேலே உட்காரு, மேலே உட்காரு, அதில் உட்காரு, அது பெரிய சீட்டில் உட்காரு. சரி, என்ன எப்படி? ஆமாம், எப்படி? நீ என்ன உனக்கு காசு எவ்வளோ வேணும் சொல்லு. ஒரு 90 ரூபா, 90 வள்ளி. 90 வள்ளியா? இது யார்? எவ்வளோ பெரிய பணம் அதெல்லாம் இதுக்கு? ஒரு 15. என்னங்க இது? நான் அவரை காட்டி கொடுக்க, நீங்கள் எவ்வளோ தரீங்க? எல்லாம் அது அந்த ஆள் காட்டி கொடுக்கப்பட வேண்டிய ஆள் தானே. நீ நல்லதானே செய்கிற, உனக்கு தெரியுதா? இயேசுவை காட்டி கொடுக்கறது, நீ என்ன தப்பா செய்கிற, அது ஒரு நல்ல காரியம், நீ காட்டி கொடு. நல்ல காரியம் செய்ய நாங்கள் உனக்கு 200 ரூபா தரணுமா? நீ சும்மா இலவசமாக செய்ய வேண்டியது. பின்ன ஏதோ கேட்குற, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் தாரேன், உன்னை சும்மா இருக்க முடியுமா? கொஞ்சம் குறைச்சிக்க. 50 ஒரு தரம், 2 தரம், 3 தரம், 40, 35. ஏப்பா ஒரே அடியா 30 முடி. ஆண்டவரே, 50 நீதிமன்றம் இருந்து அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். 40 அழிக்க மாட்டேன். 30 அழிக்க மாட்டேன். 10 அழிக்க மாட்டேன். அதுக்கு மேலே ஆபிரகாம் கேட்கல. அப்படியும் ஒரு பேரம் நடந்து, ஒரு பேரம் பேசினாங்க. இங்கேயும் ஒரு பேரம் நடக்குது. அன்று தேசத்தின் மக்களை அழியாமை காப்பாற்றுவதற்கு ஒரு பேரம் அங்கே நடந்தது. இங்கு தேவகுமாரனை கொலை செய்ய ஒரு பேரம் நடக்கிறது. 30 வெள்ளிக்காசு. குடுறா தலைவர், குடுறா, எண்ணி டபடமா எண்ணி பாயில் போட்டு வச்சுங்க. நல்லா ஏதோ வேஸ்ட் பண்ணிடுறாங்க, ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்க, ஏதாவது செய்யுங்க, ஆலோசனை எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. யாரும் சும்மா ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. வீட்டில் விட்டு மனைவிட்ட கொடுங்க, பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுங்க. அல்லேலூயா. மாறி மாறி எப்படி ஆயத்தப்படுத்துறாங்க பார்த்தீங்களா? அங்கே அவன் சென்றான், அவன் இயேசுவை கொன்றான், அவன் செத்தான். ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு
அந்த பஸ்கா பண்டிகையின் முன்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி தான் விடுதலை. அதே ஒரு பஸ்கா பண்டிகையில் இயேசு அடிக்கப்படுகிறார். ஆதாம் ஏவாளுக்காக எங்கோ ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அது இன்றைய வரையிலும் ரகசியம். எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்காக, ஒரு கோத்திரத்துக்காக அங்கே அநேக ஆடுகள் அடிக்கப்பட்டது. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஒரு ஆடு, கோத்திரத்துக்காக அநேக ஆடுகள் அடிக்கப்பட்டது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமஸ்த ஜனங்களுக்காக, உலக ஜனங்களுக்காக ஒரே தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சங்கார தூதனுக்கு அந்த வீட்டை காப்பாற்றிற்று. இன்று ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உலகத்தையே காப்பாற்றுகிறது. அவர் சிலுவையில் அவர் மரித்தார். ஆனால் சிலுவையில் அவர் ஜெயித்தார். அவர் சாத்தானை சிலுவையிலே கொன்றார், மரணத்தை கொன்றார். உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவனுக்கு நான் சரியாய், நான் தகுதியாக இருக்கிறேன் என்று நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? நம்ம தகுதியான ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம வெளியே போக மாட்டோம். வீட்டில் எப்படியே நிற்போம், சார்த்து கட்டிட்டு நிற்போம். இன்னும் சரியான ட்ரெஸ் இல்லைன்னா டவுனுக்கு போக மாட்டோம். இன்னும் சரியான ட்ரெஸ் இல்லைன்னா ஆலயத்துக்கு வர மாட்டோம், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம், கல்யாணத்துக்கு போகவே மாட்டோம். சரியான ட்ரெஸ் இல்லைன்னு இங்கே கல்யாணத்துக்கு போகாத ஆள்லாம் உண்டாங்க. இந்த காலத்தில் இருக்காது, ஆனால் இப்போ எப்படியும் போட்டு போகலாம். அந்த காலத்தில் உண்டு. சரியான ட்ரெஸ் இல்லைன்னா கல்யாணத்துக்கு போகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது என்ன? சமஸ்த உலக ஜனங்களுக்காக ஒரே ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு மறைவிடம் உண்டு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம்தாங்க, அது மாத்திரம்தாங்க. அல்லேலூயா. அவர் யாருக்கும் அதை மறைக்கலங்க. இட் இஸ் ஓப்பன் டு ஆல். எல்லாருக்கும் திறந்திக்கப்பட்டிருக்குங்க. மனிதன் மனிதனை புறம்பே தள்ளலாம். சிலவங்க சில தெருவில் சிலவங்களை விட மாட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சில இடங்களில் விட மாட்டாங்க. சிலரை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஆழ்கை ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தால் அங்கே இருங்கன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து லாசருவை பரலோகத்திலே வரவேற்றார். அவர் யாரையும் என்ன இன்னும் வரக்கூடாதுன்னு சொல்லலை. கொலை செய்தவன் யாராவது இருக்கீங்களா? ஏன்ட்ட வராது சொல்லலை. ஈனத்தனமான காரியங்களை செய்தவன் இருக்கியா? நீ வராதப்பா, உன் முகத்தை பார்க்க பிடி சொல்லல. He gave an open call to the universal mass. உலகத்தில் உள்ள மொத்த ஜனங்களுக்காக ஒரு வெளியரங்கமான ஒரு அழைப்பு கொடுத்தார். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ என்னடை வா. இந்த ஆலயத்தில் நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். நாம் அவருக்கு இது நீ அதாவது அடுத்து இருக்கிறோமா, நெருங்கி இருக்கிறோமா, இல்லை பிரிந்து இருக்கிறோமா? உலகத்தில் நாம் வாழ்ந்து உலகத்தை ஆதாயப்படுத்துகிறோமா? உலகத்தை விட்டுத்தள்ளுன்னு சொல்கிற ஆண்டவரை இயேசு ஆதாயப்படுத்துகிறோமா? சீடர்கள் அறியல, நாம் அறிந்திருக்கிறோமா? அவர்களுக்கு சத்தியம் ஏற்றபடி வெளிப்படுத்தப்படலை. நமக்கு இயேசு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார், சகலத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரயோஜனமான ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைக்கவில்லைன்னு அப்போஸ்தலர் சொல்லிட்டாரு, பவுல் சொல்லிட்டாரு. உடனிருந்த சீசன் அவருடைய உயிரை வாங்க எழுந்து சென்றான். நினிவேக்கு போ, அவன் தர்சிச்சுக்கு சென்றான். தர்சிச்சுக்கு போன யோனாவே, நீ நினிவேக்கு திரும்பு, நீ நினிவேக்கு திரும்பு. ஆறாமிலிருந்து யாக்கோபே, நீ பெத்தேலுக்கு வா, நீ பெத்தேலுக்கு வா. மோவாபுக்கு போன நகோமி குடும்பமே, நீ மீண்டும் பெத்தேலுக்கு வா.
காலாகாலங்களாய் கர்த்தருடைய பந்தியை பெற்றுக்கொண்டு வருகிற திருச்சபையே, நீ கல்வாரி அண்டைவா. கல்வாரி தான், அந்த சிலுவை தான் நீ பரத்தில் காலடி வைக்க வேண்டிய ஒரு படிக்கட்டு. அந்த சிலுவையாகிய படிக்கட்டு இல்லைனா nobody can enter into heaven. பரலோகத்துக்கு கால் வைக்க முடியாதுங்க. எவ்வளவு மேன்மையான ஒரு சிலுவை, சாபமான சிலுவை இயேசு எவ்வளவு மேன்மையாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அந்த இது கல்வாரி மலையிலே சிலுவைக்கு நேராக நீ வா. சபை ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய பூர்வ சபை அனுபவங்களுக்கு திரும்பட்டும், உங்கள் சிந்தை திரும்பட்டும், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய உணர்வு அது தேவனோடு கூட இருக்கட்டும். வாக் வித் காட், ஆண்டவரோடு நடவுங்கள். ஆல்வேஸ் பி ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். எப்போதும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருங்கள். உலகத்தில் உள்ளவை அல்ல, வேதத்தில் உள்ள ரகசியங்களின் மேன்மைகள் உங்களுடைய உள்ளங்களை எப்பொழுதும் பூரிப்பாக்கி கொண்டே இருக்கட்டும். அந்த அனுபவத்தில் நீ இருக்கிறாயோ? சபையே, பூர்வ நாட்களின் அனுபவங்களுக்கு நீ எப்போது கடந்து வர போகிறாய்? என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பார்கள் என்று இயேசு சொன்னார். ஒரே வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? இது அடிக்கடி நான் வாசிக்கிற வசனம் தான். ஆனாலும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பார்கள், அறைவார்கள் என்று இயேசு சொன்னார். மத்தையில நாம் இப்போ வாசித்தோம். அடுத்து இதை நம்மை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 2:20, புதிய ஏற்பாடு 259ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒரு பாடலை பாடுவோமா? பெரிய புஸ்தகத்திலே 123வது பாடலை இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன்னேசுவின் அழகையை சிந்தை செய்து என் இயேசுவில் என் தனை வைத்து கொண்டு என் இயேசுவில் என் தனை வைத்து கொண்டு இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போலாகவே வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போலாகவே வாஞ்சிக்கிறேன். உலகமும் அதில் உள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல அழிந்து போகும். நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். என் ஜீவனின் இயேசுவில் படைத்து விட்டு என் ஜீவன பெருமையும் தள்ளிவிட்டு என் ஜீவனம் இயேசுவை எடுத்துக்கொண்டு என் ஜீவனம் இயேசுவை எடுத்துக்கொண்டு ஜெய ஜீவியம் செய்ய ஜெய ஜீவியம் செய்ய ஜெய ஜீவியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். ஜெய ஜீவியம்
செய்ய ஜெய ஜீவியம் செய்ய ஜெய ஜீவியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். மாமேசத்தின் வீழ்ச்சியை வெறுத்துவிட்டு மாமேசத்தின் கிரியையை அழித்துவிட்டு மறுரூப சாயலை பெற்றுக்கொண்டு மறுரூப சாயலை பெற்றுக்கொண்டு மறுரூபமாகவே 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 வாஞ்சிக்கிறேன். மறுரூபமாகவே 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 வாஞ்சிக்கிறேன். இவ்வுலகில் வேறாசை எனக்கில்லையே, இவ்வுலகில் என் ஆசை போல் இயேசுவே. இவ்வுலகில் காண்பவை மாயைதானே, இவ்வுலகில் காண்பவை மாயைதானே. உலகினில் இயேசுவே உலகினில் இயேசுவே உலகினில் இயேசுவே என் பொக்கிஷம். உலகினில் இயேசுவே உலகினில் இயேசுவே உலகினில் இயேசுவே என் பொக்கிஷம். என் நேசரே என்னை காத்துக் கொள்ளும், என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யும். பொன்முகத்தை ஏழையான் பார்க்கும் மட்டும், பொன்முகத்தை ஏழையான் பார்க்கும் மட்டும். பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை வைத்துக் கொள்ளும். பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை வைத்துக் கொள்ளும். என் இயேசுவை மாத்திரம் பார்த்துக் கொண்டு என் இயேசுவின் அழகையை சிந்தை செய்து என் இயேசுவில் என்னை வைத்து